பிரைஸ் லார்ட். நான் டெபோரா இயேசுவே மரபம்ல இருந்து இப்ப உங்களோட பேசுற வார்த்தை என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, அந்த மன்னா கொத்தமல்லி விதயம் மாத்திரமும் அது நிறம் முத்து போலவும் இருந்து. ஆமேன். இதோட இன்னொரு வசனத்தை நான் சேர்த்து சொல்லிடுறேன். சோ அதே அதிகாரத்துல 33ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, தங்கள் பற்கள் நடுவிலே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. ஆமேன். சோ இந்த வசனத்தை நான் ஏன் இந்த 2 வசனத்தை உங்களுக்கு இன்னைக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா, அந்த 2 வசனத்தோட ஒரு டாபிக்கை ஃபர்ஸ்ட் நான் சொல்லி நான் உங்களுக்கு இதோட அர்த்தத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா என்னோட ஆண்டவர் இந்த வசனத்தை குறிச்சு தான் பேசினாரு. என்ன அப்படின்னா, முதலாவது வசனத்தை கர்த்தர் கொடுத்தா என்ன நடக்கும், செகண்ட் வசனம் படிக்கும் போது மனுஷன் கேட்டா என்ன நடக்கும் அப்படின்றதான் இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன இன்னும் அதை டெப்தா பார்க்கணும் அப்படின்னா, முதலாவது வசனம் படிக்கும் போது கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு 40 வருஷம் அந்த மண்ணானத்தை சுத்தி திரிகிற வரைக்கும் மண்ணாவை தான் கொடுத்தாரு. அந்த மண்ணாக்காக அவங்க ஜாஸ்தி ஜபம் எல்லாம் பண்ணல. சோ இது ஒரு காரியம். இன்னொரு பக்கம் அவங்களுக்கு இந்த மண்ணாவே சாப்பிட்டு இருக்கிறதுனால இறைச்சி சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு. சோ ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும் போது ஆண்டவர் அதையும் என்ன பண்றாருன்னா ப்ரொவைட் பண்றாரு, ப்ரொசீட் பண்றாரு. சரி நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி தந்துட்டாரு. தந்த உடனே அவங்களோட நோக்கம் அந்த பீப்புளை பார்த்துட்டே இருக்காரு ஏசப்பா என்ன பண்றாங்கன்னு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னு அடுத்த வசனம் படிச்சும் போது அதுல தெரிய வரும். பல்லுல இருக்கிற பல்லுக்கு சென்டர்ல மாட்டிட்டு இருந்த கறியை கூட எடுத்து என்ன பண்ணனா சாப்பிடறதுக்கு நினைக்கும் போது கர்த்தர் ரொம்ப கோவம் ஆயிட்டாரு. என்னடா இந்த ஜனங்க எப்படி இருக்காங்களேன்னு சொல்லி அவரோட கோவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சோ இந்த 2 வசனத்தை வச்சுதான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச போறேன். என்னன்னா, நமக்கு எல்லாவற்றையும் செய்யறதுக்கு எல்லா தேவைகளும் சேர்த்து கர்த்தர் உண்மையா இருக்காரு, போதுமானவங்க. அதுக்காக நம்ம ஜெபிக்கிறது கம்மி. நம்ம எதுக்காக ஜெபிக்கணும்னா, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது தாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா இதெல்லாம் கேட்கறது நம்ம கேட்கிறோம், அதெல்லாம் ரொம்ப 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 டெம்பரவரி. அவர் கொடுக்கறதா எல்லாமே நமக்கு பெர்மனன்ட். சோ அப்படிப்பட்ட மாதிரி நம்ம மாறணும். சோ நம்ம டெம்பரவரியா விஷயத்த கேட்கறது ஸ்டாப் பண்ணிட்டு பெர்மனண்டா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற விஷயங்களை நம்ம நன்றி சொல்லி தேங்க்யூ சொல்லி அவரோட நம்ம கண்ணு போலாமா ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, நேற்று மென்று மாறாதே அப்பா, இந்த 2 வசனங்கள் படி எங்களோட பேசுற வார்த்தைக்காக நன்றி செலுத்துறோம். உங்களோட நாங்க ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கு எங்களை கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் உங்க செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.